வணக்கம். நான் உங்கள் மோகனா. 10/9/2025 புதன்கிழமை மாலை மலர் செய்திகள். மனதை உலுக்கிய கிரைம் 22. புத்தகத்தை தூக்கும் கையில் வீச்சறிவாள். வாலிபரை வெட்டி கொன்ற பள்ளி மாணவர்கள். ஆதரிக்கும் ஆயுத கலாச்சாரத்தால் பெற்றோர் பீதி. இன்றைய இளம் தலைமுறையினர் இடையே சகிப்புத்தன்மை குறைந்து பழித்திருக்கும் எண்ணம் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே செல்கிறது. குறிப்பாக பள்ளி கல்லூரி மாணவர்கள் சின்ன சின்ன பிரச்சனைகளையும் ஊதி பெரிதாக்கி விடுகிறார்கள். இதன் காரணமாக ஒன்றுமே இல்லாத பிரச்சனைகள் கூட மிகப்பெரிய மோதலாக உருவெடுப்பது வாடிக்கையாக இருக்கிறது. குறிப்பாக நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் பள்ளி மாணவர்கள் மத்தியில் அறிவால் கலாச்சாரம் அதிகரித்து கொண்டே செல்கிறது. இதற்கு முன்னரும் பள்ளி வளாகத்தில் வைத்தே மாணவர்கள் மோதல் சம்பவங்களில் ஈடுபட்டுள்ளனர். ஜாதி ரீதியாக பிரிவினைவாதத்தை வளர்த்து கொண்டு சக மாணவர்களை வகுப்பறையில் வைத்தே அறிவாளால் வெட்டிய சம்பவங்களும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றன. அந்த வகையில் 2 மோட்டார் சைக்கிள்கள் மோதிக்கொண்ட விவகாரம் நெல்லை மாநகரில் படுகொலையில் முடிந்துள்ளது. இப்போதும் பரபரப்பாக காணப்படும் நெல்லை சந்திப்பில் அரங்கேறியுள்ள இந்த கொலை சம்பவம் நெல்லை மாவட்ட போலீசாரை கடும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறது. சமூக ஆர்வலர்கள் பெற்றோர்களையும் பெரும் கவலையில் ஆழ்த்தியிருக்கிறது. நெல்லை டவுன் சுந்தர் தெருவை சேர்ந்த வெங்கடேஷ் என்ற 19 வயது வாலிபர் தண்ணீர் கேன் விநியோகம் தொழில் செய்து வந்தார். தாய் தந்தை எழுந்த நிலையில் எதிர்கால கனவுகளுடன் நெல்லை டவுனில் உறவினர் ஒருவர் வீட்டில் தங்கியிருந்தபடியே வெங்கடேஷ் தண்ணீர் கேன் போடும் வேலையை மேற்கொண்டு வந்தார். எந்தவித வம்பு தும்புக்கும் செல்லாமல் தான் உண்டு தன் வேலை உண்டு என்ற இருந்த வெங்கடேஷின் அவர்கள் வாழ்க்கை இப்படி ஒரு நொடியில் முடிந்து போகும் என்று அவரது உறவினர்களும் நண்பர்களும் நினைத்து பார்த்திருக்க மாட்டார்கள். அம்மா அப்பாவை இழந்த நிலையில் எப்படியாவது வாழ்க்கையில் கரையேறிட வேண்டும் என்கிற எண்ணத்தில் தனது வேலையை கண்ணும் கருத்துமாக செய்து வந்த வெங்கடேசன் வாழ்க்கையில் ஏற்பட்ட மிகச்சிறிய மோட்டார் சைக்கிள் விபத்து மிகப்பெரிய யமனாக மாறி அவரது உயிரை எடுத்துள்ளது. நெல்லை டவுன் பகுதியில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு வெங்கடேஷ் தனது நண்பர் ஒருவருடன் மோட்டார் சைக்கிளில் சென்றுள்ளார். அப்போது அவரது மோட்டார் சைக்கிளும் இன்னொரு வாலிபர் ஓட்டிச் சென்ற மோட்டார் சைக்கிளும் மோதி கொண்டது. இந்த விபத்தில் வெங்கடேஷனின் மோட்டார் சைக்கிள் சேதமடைந்துள்ளது. இதன் காரணமாக வெங்கடேஷ் தனது வாகனத்தில் முதிய வாலிபரிடம், எனது மோட்டார் சைக்கிளை சரி செய்ததற்கு நீ 10,000 ரூபாய் பணத்தை நஷ்ட ஈடாக கொடுக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். இதற்கு சம்மதித்த வாலிபர் பின்னர் அங்கிருந்து சென்று விட்டார். வெங்கடேஷும் தனது மோட்டார் சைக்கிளை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கும் சென்று விட்டார். ஆனால் வெங்கடேஷிடம் சொன்னபடி நீ ரூபாய் 10,000 பணத்தை கொடுக்காமல் வாலிபர் இழுத்து அடித்து வந்துள்ளார். வெங்கடேஷுக்கு பணமும் எதுவும் கொடுக்காமல் அந்த பிரச்சனையை முடிப்பதற்காக திட்டமிட்ட வாலிபர் தனது நண்பரான +2 மாணவர் ஒருவரின் உதவியை நாடியுள்ளார். அந்த +2 மாணவரும் இந்த பிரச்சனையை நான் முடித்து தருகிறேன், எனது சித்தப்பா இசக்கி ராஜா மூலமாக வெங்கடேஷிடம் பேசலாம் என்று கூறியுள்ளார். இதையடுத்து +2 மாணவரும் இசக்கி ராஜாவும் சென்று வெங்கடேஷிடம் கட்ட பஞ்சாயத்து செய்வது போல பேச்சுவார்த்தை நடத்தி உள்ளனர். அப்போது உனக்கு பணமெல்லாம் தர முடியாது, இந்த பிரச்சனையை இத்தோடு விட்டுவிடு என்று வெங்கடேஷுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஆனால் வெங்கடேஷோ இசக்கி ராஜா சொன்னதை கேட்காமல் தனது மோட்டார் சைக்கிள் மோதிய வாலிபரிடம் இருந்து 10,000 வசூலித்துள்ளார். இது இசக்கி ராஜாவுக்கு +2 மாணவருக்கும் இடையே மன பிரச்சனையாகவே. ஆமாம், இது அவங்களுக்கு என்னன்னா, நம்ம சொல்லிட்டு வந்தோம், இந்த பையன் என்ன கேட்காம அவங்க கிட்ட 10,000 வாங்கிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு மான பிரச்சனையாக இருந்து வந்துள்ளது. நாம் எவ்வளவோ சொல்லியும் கேட்காமல் வெங்கடேஷ் 10,000 பணத்தை வாங்கி விட்டானே என்கிற கோபத்தில் இருந்தன. இந்த நிலையில் தான் வெங்கடேஷ் தனது நண்பர்கள் 2 பேருடன் நெல்லை சந்திப்பு ரயில் நிலையம் முன் உள்ள டீ கடையில் டீ குடிக்க சென்றுள்ளார். அப்போது +2 மாணவர் தனது சித்தப்பா இசக்கி ராஜாவின் தம்பியுடன் அதே டீ கடைக்கு சென்றுள்ளார். எதிர்பாராத விதமாக +2 மாணவரும் வெங்கடேஷும் சந்தித்து கொண்ட போது அவர்களிடையே ரூபாய் 10,000 பண விவகாரம் மீண்டும் பூதாகரமாக வெடித்துக் கொண்டது. வெங்கடேஷ் தரப்பும் +2 மாணவன் தரப்பை சேர்ந்தவர்களும் ஒருவரை ஒருவர் தாக்கி கொண்டனர். இதனால் ஆத்திரமடைந்த +2 மாணவர் தனது சித்தப்பா இசக்கி ராஜாவுக்கு போன் செய்து, சித்தப்பா உடனே நெல்லை சந்திப்பு ரயில் நிலையம் அருகே வாருங்கள், நமது பேச்சை கேட்காமல் ரூபாய் 10,000 பணத்தை வசூலித்த வெங்கடேஷ் இங்கு தான் இருக்கிறான், அவன் எங்களோடு தகராறு செய்து தாக்கிவிட்டான், நீங்கள் வந்தால் தான் இந்த பிரச்சனை தீரும் என்று ஆவேசமாக கூறியுள்ளான். இதைத் தொடர்ந்து இசக்கி ராஜா நெல்லை சந்திப்பு ரயில் நிலைய பகுதிக்கு விரைந்து சென்றார். அங்கு வெங்கடேஷிடம் தகராறு செய்த இசக்கி ராஜா, நான் சொன்னால் கேட்க மாட்டாயா, நீ அவ்வளவு பெரிய ஆளா என கேட்டு மீண்டும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். அப்போது இசக்கி ராஜாவும் +2 மாணவர்கள் இருவரும் சேர்ந்து நாங்கள் மறைத்து வைத்திருந்த அறிவாலை எடுத்து திடீரென வெங்கடேஷை சரமாரியாக வெட்டியுள்ளனர். இதில் பலத்த வெட்டுகாயம் ஏற்பட்டு நிலைகுலைந்து வெங்கடேஷ் சம்பவ இடத்திலேயே ரத்த வெள்ளத்தில் துடித்துடித்து போனார்.
இசைக்கு ராஜாவும் அவருடன் இருந்த சிறுவர்கள் இருவரும் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டனர். இது பற்றிய தகவல் கிடைத்ததும் போலீசார் விரைந்து சென்று விசாரணை மேற்கொண்டனர். அந்த பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமராக்களை ஆய்வு செய்து கொலையாளிகளை உறுதி செய்த போலீசார் இசைக்கு ராஜாவும் அவரது உறவினர்களான +2 மாணவர்கள் இருவரையும் அதிரடியாக கைது செய்தனர். இசைக்கு ராஜா +2 முடித்துவிட்டு போட்டித் தேர்வு எழுதுவதற்காக தனியார் பயிற்சி மையத்தில் படித்து வந்தார். இந்த நிலையில் தான் அவர் ஏறிய விபத்து தொடர்பாக ஏற்பட்ட மோதல் விவகாரத்தில் சம்பந்தமே இல்லாமல் தலையிட்டு ஒரு கொலையை செய்திருக்கிறார். இதை இசைக்கு ராஜாவின் பெற்றோரையும் அவரது உறவினர்களும் கடு அதிர்ச்சியில் ஆழ்த்திருக்கிறது. போட்டித் தேர்வில் தேர்ச்சி பெற்று அரசு பணியில் சேர்த்துவிட வேண்டும் என்கிற ராஜாவின் கனவும் வெங்கடேஷின் கொலையோடு கலைந்து போய் உள்ளது. அதே நேரத்தில் பள்ளி மாணவர்கள் இருவரின் பெற்றோர்களும் தங்களது மகன்களின் எதிர்கால கனவுகள் சிதைந்து போனதை எண்ணி கண்ணீர் கடலில் மூழ்கியுள்ளனர். எந்த ஒரு பிரச்சனைக்கும் அடிதடி மோதல் தீர்வாகாது, அமைதியாக செல்ல வேண்டும் என்று பெரியவர்கள் அடிக்கடி அறிவுரை கூறுவார்கள். ஆனால் இன்றைய இளைஞர்களோடு அதையெல்லாம் காதில் வாங்கி கொள்ளாமல் ஒரே வேகத்தில் வெட்டுக்கூத்தில் இறங்கி விடுகிறார்கள். அப்படி ஒரு வேகத்தில் தான் இசைக்கு ராஜாவும் +2 மாணவர்களும் செயல்பட்டு உள்ளார்கள். ஆனால் இது வெங்கடேஷ் மேலே தப்பு இல்லைங்க. அவர் உண்டு, அவர் வேலை உண்டு. அந்த பையன் அவன் பாட்டுன்னு தான் இருந்தான். இதில் இருக்கிறதுங்க தான் ரொம்ப ஆடி இருக்குதுங்க. இத்துடன் இந்த வாலிபரை வெட்டி கொன்ற பள்ளி மாணவர்கள் முடிவடைந்தது. மேலும் வேறொரு செய்தியுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மோகனா. நன்றி, வணக்கம்.